கூட்டம் சேரும். இது அதில் வந்து விஜய்க்கு சேர்ற கூட்டம் வந்து ரசிகர்கள் வந்து வருவாங்க, தம்பி விசில் அடிப்பாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, வாக்கு வரட்டும், எலெக்ஷன் நடக்கட்டுமே, கண்டிப்பா அப்படி வெற்றி பெற்றா விஜய் முதலமைச்சர் சீட்ல உட்காரட்டுமே, நாங்க வாழ்த்துறோம். அது ஒண்ணு சந்தோஷம் தான். என்ன சந்தோஷம்? ஆனா திமுக அண்ணா திமுக ஒழிக்கணும். அது ரைட்டு. ஆனா உங்க அண்ணன் என்ன சொல்றாரு, உங்க ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றாரு, தம்பி 2 பக்கம் போகாத, ஒரு பக்கம் போ. அது ஏன் சொன்னாரு? அததான் கேக்குறேன். நீங்க வாழ்த்துறீங்க, எதுக்கு சொன்னாரு? திராவிடத்தின் தமிழை ஒன்னும் ஆக்க முடியாது, அதனால வந்து பார்த்து போங்க, நடுப்புற போகாதீங்க, பிரிஞ்சு இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்கன்னாரு. அவ்வளவுதான். அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம், அது எங்க அண்ணன் ஸ்டைல். அதெல்லாம் அப்பப்போ வார்த்தையை விட்டுறது அதெல்லாம் ஒரு ஸ்டைல், அதெல்லாம் அப்படிதான் வரும். டிவிகேல இருந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு டிவிகேல இருந்தாங்க, இப்ப டிஎம்கேக்கு மாறி இருக்காங்க. ஆமா, ஞாபகம் இருக்கு. அவங்கள வந்து எப்படி பாக்குறீங்க? டிவிகே உடைய டிஎம்கே உடைய ஸ்பையா வந்து மாறிட்டாங்க. இங்க அப்படியே ஒரு கலர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக இப்படி பண்ண வேலையா இருக்கு. அந்த அம்மா வந்து கலைச்சிருவாங்களா திமுகவை? இல்ல, டிவிகே இருந்தாங்க, இப்ப டிஎம்கேக்கு வந்துட்டாங்க. சரி, பணம் கொடுத்துருப்பாங்க, வந்திருப்பாங்க, இதுல என்ன பெரிய விஷயம் இல்லையா? பணம் தான் தம்பி, எல்லாமே பணம் தான். பணத்தை கொடுத்து பேசிடுவாங்க, அமௌண்ட் பேசிடுவாங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்களாம்மா, இப்ப தம்பி வந்தா சந்தோஷங்கிறீங்களா? தம்பி ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு, போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான். சரி, உங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்ன சரி, பயம்தான். 2 கட்சிக்கு தான் போட்டின்ட்டாங்க. யார் அவரா? இப்ப வரும்போது அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்போ வரும்போது இப்ப அவங்க ஆளும் கட்சி. ஆனா நீங்க பயப்படுறீங்கல்ல. நாங்க ஏன் பயப்படுறோம்? யாருக்கு? அன்னைக்கு சொன்னீங்க மாற்று அரசியல் வரோம், எல்லா பேரும் என்னத்த மாட்டுட்டீங்க அப்படின்னு மறைமுகமா தானே பேசி. ஆமா, இவங்க ஒண்ணும் மாத்த முடியாது. எல்லாம் ஃபர்ஸ்ட் வருவாங்க. வைகோ வந்தாரு, என்ன பண்ணாரு? ஒரு சீட்டு. திருமாவளவன் வந்தாரு, 2 சீட்டு. அவர் அன்புமணி ராமதாஸ் 10 சீட்டு. இப்படிதான் ஜாயின் ஆயிடுவாங்க, கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது அப்படியே பெருசா ஷோரூம் மாதிரி ஆரம்பிக்கிறது, அப்புறம் மெதுவா